சொல்லு ஸ்ரீஜா. அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு ஒரு கொரியர்ல ஜாதக புக்கு வந்திருந்துச்சு. அத பிரிச்சு பார்த்தா இசையோட ஒரிஜினல் ஜாதகம். அந்த இசை யாருக்கும் தெரியாம டூப்ளிகேட் ஜாதகத்தை ரெடி பண்ணி விஷால கல்யாணம் பண்ணி ஏமாத்தி இருக்காப்பா. அப்படியா? என்னமா சொல்ற? அந்த இசை சரியான ஃப்ராடுப்பா. விஷால் இவ்ள ஃப்ராடுன்னு சொல்றது தப்பே இல்ல. சுபத்ரா வீட்டுக்கு நான் தான் பிளானோட வந்திருக்கேன்னு பார்த்தா இவ விஷால கல்யாணம் பண்ணிக்கணும்னு பக்கா பிளானோட வந்திருக்கா போல இருக்கு. வெரி குட் ஸ்ரீஜா. நமக்கு யாரோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஆமாப்பா, இந்த வீட்ல மூத்த மருமக பேர்ல தான் புது ஃபேக்டரி வாங்கணும்னு எல்லாரும் சொன்னப்போ தேவகி குறுக்க வந்து அந்த இசையோட ஜாதகம் ராசியானது எப்பவும் சுபத்ராவோட பேர்ல வாங்குற மாதிரி இந்த முறை இசையோட பேர்ல வாங்குவோன்னு சொன்னாங்க. இந்த ஜாதகத்தை போய் நான் எடுத்து காட்டினா யார் யாரோட முகம் எப்படி எப்படி மாற போகுதுன்னு பாக்க எனக்கு அப்படியே ஆசையா இருக்குப்பா. அவசரப்படாத. நமக்கு இப்ப கிடைச்சிருக்கிறது ரொம்ப பெரிய ட்ரம் கார்டு. அத சாதாரண இறக்கி விட்டுறாத. நீ அடிச்சு ஆடணும்னா முதல்ல இசையோட ராசியால தான் சில சங்கடமான விஷயங்கள் நடக்குதுன்னு அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும். அப்பா, நீங்க சொல்றது எனக்கு புரியலப்பா. அப்பா, நீங்க மாஸ்பா. சும்மா சொல்லக்கூடாது. உங்க பிளானே பிளான் தான். கட்டங்கட்டமா போட்ட இந்த ஜாதகத்தை வச்சு அவ வாழ்க்கையவே காலி பண்ண போறோம். நீ காலி பண்றது இசையோட வாழ்க்கையை மட்டும் இல்ல, அந்த வர்ஷினியோட வாழ்க்கையும் சேர்த்துதான். அவ இருந்தா தானே ரைட் ராயலா வர்ஷினி உள்ள வர முடியும். அதையும் நீ பிரேக் பண்ணிட்டா சூப்பர்பா. இவளுங்க 2 பேரும் இல்லனா அந்த சுபத்ரா ஃபேமிலியவே சுக்கு நூறா நுறுக்கிடலாம்ல. அப்பா, எனக்கு கை காலெல்லாம் பரபரன்னு இருக்குப்பா. உடனே நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன். அது கரெக்டா பண்ணிட்டா மத்ததெல்லாம் சூப்பரா நடந்துரும். சரி, ஆல் தி பெஸ்ட் ஸ்ரீஜா.